அடிக்கடி அண்ணன் கிண்டல் அடிப்பார், ஒரு முகநூலில் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கார் அப்படிம்பார். முகநூல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணம், மிகப்பெரிய பொக்கிஷம். நான் போகிற இடங்களை பற்றிய பதிவுகளை நான் எழுதுகிறேன், அதை படித்து விட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவர் சொன்னார் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஜிஆர்எஸ் என்கிற ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதை பயன்படுத்தினாங்க. வாழ்வினுடைய உண்மை அறிதல் எதுன்னு கேட்டீங்கன்னா இலக்கியம். எதையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடியது இலக்கியம். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையின் ஆயுள்னு அவன் சொல்றானே, இன்னைக்கு சொல்ல முடியுமா நீங்க? அவ்வளவு கம்பீரம் இருந்திருக்கிறது. நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை எஞ்சோம் ஏமாப்போம், இன்னைக்கு சொல்ல முடியுமா? கோயிலில் போய் அப்பர் பெருமான் பேசுகிறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று பேசிக்கொண்டிருந்த இடம் ஏசிகாலில் கிடையாது, சுண்ணாம்பு காலவாயில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். சுண்ணாம்பு காலவாயில் அமர்ந்து கொண்டு நான் மிக மிக குளிர்ச்சியாக இருக்கிறேன் என்று அப்பர் பெருமானால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அந்த சிந்தனையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கம்பீரம், அரசனா இரு, நீ யாராவனாலும் இரு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லப்படுகிற அந்த ஓர்மை இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டால் நீங்க யோசித்து பாருங்கள். எதையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக இலக்கியம் இருக்கிறது. கற்பனை ரசனை இலக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இன்னைக்கு இத்தனை பேர் நீங்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழ் நாளை அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் எது என்று சொன்னால் நீங்க தான், வேற யாருமே இல்லை.